ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான ஸ்கேலப் டிசைன் பார்க்க போகிறோம். இதோட அளவுகள் இப்போ பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1.25 இன்ச் எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட முழு உயரம் 15 இன்ச்சு. கழுத்து அகலம் 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். போட் நெக் தான். ஷோல்டரோட கட்டிங் அளவு 3 இன்ச் எடுத்துக்கலாம். ஆம்கோல் கட்டிங் அளவு 5.25. மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 9.5 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு. இந்த வகை சைஸ் பார்த்திங்கன்னா 38. பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதோட நெக் பகுதியை நம்ம துணியிலே கட் பண்ண வேணாம், தனியாக கேன்வாஸில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறனால அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். கீழே இடுப்பு பட்டியும் நம்ம தச்சு ரெடி பண்ணி அழகாக நீட்டாக நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், 2 துணியுமே சேர்த்து அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு கீழே பட்டியுமே தச்சு அயர்ன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கேன்வாஸ் கொடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். கேன்வாஸை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு எடுத்துகிட்டு பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா மேல் ரவுண்டுக்கு மட்டும் ஒரு 3 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். கார்னர் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸாக ஒரு ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த 38 சைஸுக்கு 4 இன்ச்சும் எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் 3.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம். 3.5 இன்ச்சே அளவு கரெக்டாக இருக்கும். 4 இன்ச்சுங்கிறது சில பாடிக்கு பொருத்தமாக இருக்கும், சில பாடிக்கு பார்த்திங்கன்னா கலண்டு விழுகிற மாதிரியே இருக்கும். அதனால் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3.5 இன்ச் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேல் ரவுண்டுக்கு நம்ம அழகாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நெக் பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நெக்கோட உயரம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் வருது. 10.5 இன்ச்சில் மேலே 3 இன்ச்சு போயிடும், கீழே 7.5 இன்ச்சு. ரெண்டையுமே கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 10.5 இன்ச் வந்துடும். அகலம் பாருங்கள், அதே 3.5 இன்ச் அகலத்தை நம்ம குறிச்சுக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சை நம்ம குறிச்சுக்கலாம். கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது 7.5 இன்ச்சில் 1 இன்ச்சை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு 6.5 இன்ச்சுக்கு நம்ம குறிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நெக்குக்கு மேல் ரவுண்டுக்கு அடுத்து ஒரு 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் இந்த பகுதியை நம்ம வச்சு தைக்க போகிறோம். இப்போ நான் அதே ஹைட்டில் 7.5 இன்ச்சு ஹைட்லேயே தான் நான் டிசைன் போட போகிறேன். ஆனால் நம்ம கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது 1 இன்ச்சை லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம 6.5 இன்ச்சு ஹைட்டில் வைக்கணும். ஏன்னா மேல் ரவுண்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய டிசைனுக்குமே டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இடையில 1.5 இன்ச் கேப் விழுகும். ஓகேங்களா? அதனால தான் அந்த 1.5 இன்ச்சை நம்ம லெஸ் பண்ணணுங்கிறது. 1.5 இன்ச்சுக்கு பதிலாக நம்ம 1 இன்ச்சு மட்டும் லெஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். நெக் பகுதியில் தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாகவே புரிஞ்சிடும். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குடுவையான ரவுண்டு தான் நான் போட போகிறேன். கீழே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி கொட்டாச்சி மாதிரி ரவுண்டுக்கு கூட நம்ம போடலாம். ஆனால் நான் அந்த மாதிரி போடலாம். அது மாதிரி போட்டோம்னா நெக் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் இந்த மாதிரி குடுவையான ரவுண்டு தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், கீழே எந்த மாதிரியான ஷேப் வேண்டுமானாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதான் அவங்கவுங்களுடைய கற்பனை திறனை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி டிசைன் கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்லை அந்த மாதிரி டிசைன் கொடுத்தா நல்லா இருக்குமான்னு ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து பார்த்துட்டு அந்த டிசைனையே நம்ம வரைஞ்சி தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம மேலே அதே 3.5 இன்ச் அகலத்தையும் குறிச்சிக்கலாம். இல்லை எனக்கு மேலே இருக்கக்கூடிய அகலம் கம்மியாக வேணும்னாலும் 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு அந்த அகலத்துலையுமே நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் நம்ம போட்டுட்டு
இந்த ஸ்கேலப் ரவுண்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு அட்டையில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே அகலத்தையுமே நம்ம குறிச்சிக்கலாம். இல்லை இதை விட எனக்கு குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கேலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பத்தலை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கூட நம்ம வந்து கரெக்டாக அந்த ஸ்கேலப் வந்து போட்டுக்கலாம். குட்டி குட்டி ரவுண்டு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நார்மலாக ஒரு ஸ்கேலப் வேணும் அப்படின்னா நம்ம அட்டையில் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு குட்டி குட்டி ஸ்கேலப் வந்து வேணான்னு தோணுது. நான் அட்டையில் இருக்கக்கூடிய அதே ஸ்கேலப்பையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த அகலம் வேணாம், எனக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய அகலத்தை ஒடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக ஒடுக்கியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் ரவுண்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணி நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பிசுறு பகுதியை கேன்வாஸ் மேலே அப்படியே மடித்து விட்டுட்டு கேன்வாஸ் மேலே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை இப்போ 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். நல்ல பக்கத்தில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே உள் ரவுண்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். இப்போ கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி படிமான தையல் தான் நம்ம வந்து போட போகிறோம். படிமான தையல் போடும் பொழுது தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். நார்மல் சைஸ்லேயும் இருக்கக்கூடாது, பெரிய சைஸ் தையல்லையும் வச்சு தைக்கக்கூடாது. பொடி தையலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்துலேயே அழகாக தையல் போட்டுக்கணும். ஒரே ஒரு தையல் போட்டாலே போதுமானது, 2-3 தையல்லாம் போடக்கூடாது. இப்போ மேல் ரவுண்டாக அழகாக நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். கீழே இருக்கக்கூடிய நெக் பகுதியை தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். சென்ட்ரு பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்குமே பாருங்கள் லைனிங் கிளாத்லாம் அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிக்கலாம். அயன் பண்ணுறா இருந்தாலும் அயன் பண்ணி விட்டு நம்ம தச்சுக்கலாம். இல்லை அயன் பண்ண விரும்பலை அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து உள் ரவுண்டுக்கு ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு ஒரு நூல் கேப்பில் நம்ம கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம்.
இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிசுற கேன்வாஸ் மேலே மடித்து விட்டுட்டு ஓரத்துலேயே கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வந்து மடிச்சுக்கலாம். மடித்து விட்டுட்டு சென்டரில் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்துறதுக்காக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா லைன் கூட நம்ம போட்டுக்கலாம். கட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவுண்டு தச்சுட்டோம். அதிலேருந்து பாருங்கள், அப்படியே நம்ம வந்து அந்த ரவுண்டுக்கு கீழேயே கரெக்டாக இந்த நெக் பகுதியை வச்சு கரெக்டாக சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து அழகாக போட்டுக்கலாம். இப்போ அழகாக நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பகுதியை உள்பக்கமாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போ உள்பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம வந்து திருப்பி முடிச்சிட்டோம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த ஸ்கேலப்பை அப்படியே சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமோ சைடுலேயே தெரியாத அளவுக்கு நீட்டாக நம்ம மெயின் கிளாத்தை வச்சே கவர் பண்ணி அழகாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை நம்ம கையோடையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பின்பக்கமாக திருப்பி அந்த மேலே இருக்கக்கூடிய ரவுண்டு பகுதி, கீழே இருக்கக்கூடிய அந்த டிசைன் பகுதி எல்லாத்துக்குமே அழகாக நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிடணும். ஹெம்மிங் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கும் கொடுக்கணும், இல்லை நம்மளுக்குமே யூஸ் பண்ணிக்கணும். ஹெம்மிங் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து போடக்கூடாது. இப்போ பாசி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சுகர் பீட்ஸுக்கு அடுத்த சைஸில் இருக்கக்கூடிய பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஊசியை உள்பக்கமாக இருந்து வெளியில் குத்திக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் அளவு வேணும் அப்படின்னா 2 பாசி மட்டும் நம்ம கோர்த்தாலே போதும். இது எனக்கு கொஞ்சம் தொங்குற மாதிரி வேணுங்கிறனால ஃபஸ்ட்டு 3 பாசி, அப்புறம் ஒரு பெரிய பாசி, லாஸ்ட்டாக ஒரு பாசி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பாசி வந்து நான் கோர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாசியை நம்ம விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த சின்ன பாசி 3, பெரிய பாசி 1, 4 பாசிக்கும் சேர்த்து அப்படியே அதே ஹோல்லையே நம்ம ஊசியை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் வந்து நம்ம போடணும். பக்கத்தில் ஒரு குத்திட்டு உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட் வந்து நம்ம போட்டுறணும். ஓகேங்களா? நல்லா தொங்குற மாதிரி வேணும் அப்படின்னா 3 பாசி, அடுத்து பெரிய பாசி, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு பாசி. இல்லை நார்மலாக எனக்கு தொங்குற மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பாசி, அப்புறம் ஒரு பெரிய பாசி, அப்புறம் ஒரு பாசி. ஓகேங்களா? அந்த மெத்தடிலே தைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து அடுத்தடுத்து ஸ்கேலப்புக்கு மட்டும் வைக்கிறனால தனித்தனி முடிச்சாதான் நம்ம போட்டுக்கணும். இல்லை நம்ம கைக்கு அவுட்லைனில் இது ஃபுல்லாக பாசி வைக்கணும் அப்படின்னா தனித்தனி முடிச்சு போட தேவையில்லை. அப்படியே பக்கத்துலேயே நம்ம வந்து குத்திக்கலாம். கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே குத்திகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது தனித்தனி ஸ்கேலப்புக்கு மட்டும் ஒவ்வொன்றும் வைக்கிறனால தனித்தனியாக தான் முடிச்சு போட்டு நம்ம அந்த பாசியை வந்து குத்தி ரெடி பண்ணணும். இப்போ இந்த பாசியெல்லாம் வச்சதுக்கப்புறமா அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.